நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம பைக்கை பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரிப்பு போகிறதா தான் நான் பிளான் பண்ணேன். ஆனால் அதுக்கு முன்னோட்டமாக ஒரு சின்ன ரைடு போகணும். ஏன்னா அந்த டாப் பாக்ஸ் மாட்டிக்கிறதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரைடுனா கொஞ்சம் இல்லை ஒரு 500 கிலோமீட்டர் போகணும். ஓகே, வண்டியை ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நான் அந்த ஹெல்மெட்டை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இதோ நம்ம ஹெல்மெட். இது இல்லை, இது பழைய ஹெல்மெட்டு. இது பழைய ஹெல்மெட்டு. நீ போ, நீ வா. ஹெல்மெட்டு மட்டும் கொடு, நீ போ. இதான் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்த LS2 ஹெல்மெட். இது பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய் வருது. முன்னாடி வாங்கின அந்த KYTயில் சிங்கிள் வைசர் அது 8,500 ரூபா. ஒரு சின்ன விஷயம், 11,000 ரூபாய்க்கு பின்லாக் வைசரும் வந்துடுது. இன்னும் யூஸ் பண்ணல, இதை பார்க்கணும். ஏன்னா இதில் ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த இடமெல்லாம் கொஞ்சம் செட் பண்ணது, இந்த மெத்தட் செட் பண்ணது எனக்கு அவ்வளோவா சரி வரல. பார்ப்போம், ரைடில் பார்ப்போம் எவ்வளோ தூரம் கரெக்டாக ஆங்கிளாக வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்கிறேன். இதில் நிறைய விஷயங்கள், டுயல் வைசரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி யூஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம கூலிங் கிளாஸ் அந்த மாதிரிலாம் போடுற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. கூலிங் கிளாஸ்னு ஒரு ஐடியா வருதுங்க, ஒரே நிமிஷம். இது பார்த்தீங்கன்னா UV கிளாஸ், தாய்லாந்து மேக், தாய்லாந்துலேருந்து வாங்கிட்டு வந்தது. எத்தனை பார்த்துன்னு தெரியாது. இதை வாங்கிட்டு வந்தவர் அன்புள்ளம் கொண்ட திருப்பூர் மோகனன் அவர்கள். அதை அவர் எனக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு. வாழ்க்கையில் நம்மளால் தாய்லாந்து தான் போக முடியல. தாய்லாந்து கண்ணாடியாவது போடுவோம். ஓகே, ஒன்லி சிங்கிள் மீனிங். ரெடி ஆகிட்டா புது ஹெல்மெட்டு. எனக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு டைட்டாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் பிரேக் ஆகும்னு நான் நினைக்கிறேன். செட்டப் பண்ணியாச்சு, ஆனால் இதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அது என்னன்னு நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே, ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்னென்னா, எனக்கு இந்த கை பயங்கரமாக வலிக்குதுங்க. இது என்ன ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது. இந்த ஹேண்ட் கார்டு போட்ட நக்கல் கார்டு போட்டோம் பார்த்தீங்களா, இந்த இடம் ஏதோ டைட் ஆகிடுச்சு. நான் அன்றைக்கி வர்றப்போ சொன்னேன் அவர்கிட்ட, ரெடி பண்ணிக்கலான்னு பின்னாடி வந்த ஜீவன் சொன்னார். சரி ஓகேன்ட்டு இப்போ ட்ரிப்பு கிளம்புறப்போ தான் அந்த ஞாபகமே வருது. இப்போ என்ன, வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 16 கிலோமீட்டர் தான் வந்திருக்குறோம். எனக்கு அப்படியே இந்த இடம் அப்படியே பயங்கரமாக வலிக்குது. காங்கயம் வந்துட்டோம் அண்ணே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா காங்கயம் வந்தாச்சு. அடுத்தது நாம் வெள்ளகோவில். ஆல்ரெடி முன்னாடி போன மாதிரியே தான் ரூட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 2 பேர் வர்றாங்க. ஏன்னா முன்னாடி இந்த ப்ரோக்ராம் அவங்க செட் பண்ணது தான் இந்த ட்ரிப்பை. பட் என்னென்னா நம்ம சொன்னோம், அதுக்கப்புறம் நீங்கள் வர்றீங்களா இல்லையான்னு கூட அவங்க திருப்பி கூப்பிடவும் இல்லை, ஒரு மெசேஜ் கூட பண்ணல. இப்போ அவங்கள நான் கூப்பிட்டு நம்ம அவங்கள தொந்தரவு பண்ணாமல் போய் சேர்ற இடம் ஒன்றா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த இடத்துல அவங்கள மீட் பண்ணிக்குவோம். எத்தனை டைம் வந்தாலும் இந்த வெள்ளகோவில் டு அரவக்குறிச்சி போகிற ரோடு எனக்கு கொஞ்சம் சின்ன கன்ஃபியூஷனாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் கட் பண்ணி ஒரு ரோட்டில் போகணும். அதை விட்டு தாண்டி வந்துட்டேன். நான் ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் எதையோ யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே நான் முன்னாடி வந்துட்டேன். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ மூலனூர் போகிறோம். மூலனூர் போய் அதுக்கப்புறம் அரவக்குறிச்சி போக போகிறோம். பட்டு இந்த ரோடு நல்லா தான் ப்ரோ, அந்த ரோட்டை விட இந்த ரோடு நல்லா தான் இருக்குது. கிராஸ் விண்டு பயங்கரமாக இருக்குதுங்க. அப்படியே இப்போ பாருங்கள், வெறும் 75-80 தான் போகிறோம். இதுக்கே அப்படியே ஆளை தள்ளுது. ஒரு 120 அந்த மாதிரி ஸ்பீடில் போனோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே ரைட் சைட்லேருந்து காற்று அப்படியே அடித்து லெஃப்ட் சைடு செவுரு இருந்தாலும் சரி, வண்டி இருந்தாலும் சரி, சேர்த்தி அப்பிரும் போல் இருக்குது. ஸோ நாங்கள் அப்படியே பொறுமையாக தான் போயிட்டுருக்குறோம். ஓ ஓ ஓ ஓ இங்கே பாருங்கள், புழுதி எப்படி அடிக்குது. ஆட வேக தடை. பின்னாடி வச்ச பாக்ஸ் இருக்கா இல்லையா தெரியலையா. ஓகே, இப்போ நான் வண்டி இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 கிலோமீட்டர் வந்துட்டோம். டைம் கரெக்டாக 2 மணி தான். கொஞ்சம் பெட்ரோல் பங்க்லேயே கொஞ்சம் நிறுத்திட்டோம். இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு LNG கேட்டால் அவங்களும் தேடி பார்த்துட்டு இல்லைன்ட்டாங்க. அப்புறம் ஒரு பாட்டில் ஜூஸ் கொண்டு வந்திருந்தோம் வீட்டில், லெமன் ஜூஸ் போட்டு நல்லா வெயில் அடிக்கிறதுக்கு அப்படியே தக்கன்னு ஒரு பாட்டிலையும் குடிச்சு எரிஞ்சிட்டோம். சரியாக பேச முடியாது, அதனால் நான் வண்டியை நிறுத்திட்டு சொல்கிறேன் ஏன் பேச முடியலைங்கிறத. தண்ணி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போயிட்டுருக்குது. லாஸ்ட் டைம் நாங்கள் இதில் வந்தப்போ காஞ்சி போய் கிடந்தது. பூரா மண் அப்படியே தெரிஞ்சிட்டு இருந்தது. எவ்வளோ அகலமாக ஓடுது பாருங்கள். சூப்பர் சூப்பர். ஏதோ மேலே தண்ணி வர்ற இடத்துல மழை பெஞ்சிருக்க மாட்டேங்குது. தண்ணி அப்படி இருந்தது இப்படி வருது.
எவ்வளோ அகலமான ஆறு, அமராவதி ஆறு. ஒரு ஆறை வந்து மண்ணாக பார்க்குறதுக்கும் அதில் ஃபுல்லாக தண்ணி இருந்து பார்க்குறதுக்கும் எவ்வளோ ஒரு வித்தியாசம் பாருங்கள். செம்ம அழகாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. வருஷத்தில் அதிகமாக வேண்டாம், ஒரு 10 மாதம் இந்த மாதிரி தண்ணி போச்சுன்னா போதும், எல்லாம் சூப்பராக செல்வ செழிப்பாகிடுவாங்க. இப்போ நாங்கள் வழக்கமாக போகிற ரோட்டை விட இந்த ரோடு தாண்டி வந்தோம். அதுலேயும் அமராவதி அந்த பிரிட்ஜு வந்து கிராஸ் பண்ணுவோம், இதுலேயும் பண்ணியிருக்கோம். அந்த ரோட்டை விட இந்த சைடு பார்த்தீங்கன்னா பூரா விவசாய பூமி, ஃபுல்லாக தென்னை மரம் வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது. எந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம்னே தெரியலைங்க. ஏதோ கூகுள் ஒரு ரூட்டில் கூட்டிகிட்டு போகுது, டைவர்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கிறோம். இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா விண்மில்லு ஜாஸ்தியாக இருக்குது, நல்லா பெருசாக தெரியுதா, 1 2 சுற்றி நிறைய இருக்குது. சத்தியமாக எனக்கு இது எந்த ரோட்டில் போகுதுன்னு தெரியல. நான் வந்து மேப்பு வந்து அரவக்குறிச்சின்னு போட்டிருக்கேன், மறுபடியும் இங்கேருந்து கட் எடுக்க சொல்லுதுறான். ஏதோ கொக்கி மாதிரி போட்டிருக்குது, அதில் தான் போட்டேன், கரெக்டாக வந்துருச்சு. இல்லை சொல்லணும்ல யாராச்சும் உங்களுக்கு. இந்த டைட்டை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக நாங்களும் ஒவ்வொரு ஒர்க் ஷாப்பாக பார்த்துட்டே இருக்கிறோம். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால எல்லா கடையுமே லீவாக இருந்தது. ஒரே ஒரு கடை மட்டும் அங்கே ஓப்பனில் இருந்தது, இந்த டேர்னில். அங்கே கேட்டால் இல்லைன்ட்டாங்க, ஒர்க் ஷாப்பு தான் ஆனால் இல்லைன்ட்டாங்க. ஏன்னா நம்மளால் கேட்ட துணி அப்படி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 3. KMH வெஜ் ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம பிரியாணிக்கு பேர் போன பெரிய பாய் கடையில் தான் வந்து வெஜ் சாப்பாடு சாப்பிட்ருக்கோம். இது உண்மையாலுமே வெஜ் ஹோட்டல் தான், ஆனால் நம்ம இஸ்லாமிய நண்பர்கள் நடத்துகிறாங்க. உண்மையாலுமே சூப்பராக இருந்தது. ஆளுக்கு ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டோம். ஓகேங்களா, வேகாத வெயிலில் என்னை போட்டு வறுத்தெடுக்கிற மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டார். நீ போய் சேர்றப்ப தான் தெரியும் வெந்து தனித்தது காடா இல்லையா என்னங்கிறது. ஓகே, ஒரு 3 விஷயத்த கூட நான் ஷேர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த புது செருப்பு காலை கடிக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு புது ஹெல்மெட்டு வாயை கடிக்குது. வாயை மட்டும் இல்லை, காதையும் கடிக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது கொஞ்சம் சொன்ன மாதிரி பிரேக்கின் ஆகணும், அப்போ தான் வந்து அது செட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த நக்கிள் கார்டு போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அது ஆக்சிலேட்டர் கொடுக்குற இடத்துல ரொம்ப டைட்டாக பிடிச்சிருச்சாட்டிருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் நிறைய இடத்துல நிறுத்தி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம், ஆனால் சண்டேங்கிறதுனால நிறையா கடை லீவு. 3வது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சார் வந்து இப்போ தான் புதுசாக ஒரு இன்டர்காம் வாங்கியிருக்கார். பழசில் வந்து செட் ஆகலைன்னு சொல்லிவிட்டு புதுசில் வாங்கினார், கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபா கொடுத்து. அது எப்படி இருக்குதுன்னா, இந்த டியூன் பண்ணாத ரேடியோ ஒன்று கொரன்னு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. என்னால் முடியல. அதுவும் 80+ போகிறப்போ ரொம்ப கஷ்டம். எனக்கு ரொம்ப தலைவலியாகி ஒரு கட்டத்தில் நான் நிறுத்திட்டேன். நான் அவர்கிட்ட முன்னாடியே சொன்னேன், இன்டர்காம் பிரச்சனை இல்லை, உன்னோட ஹெல்மெட்டு தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. எனவே தயவு செஞ்சு அந்த ஹெல்மெட் எடுங்க. இன்டர்காம் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஹெல்மெட்டு வந்து வாங்கிடாதீங்க. ஏன்னா இன்டர்காம் தான் பிரச்சனைன்னு நினச்சேன், இல்லை இப்போ ஹெல்மெட்டு தான் பிரச்சனை. ஓகேவா, நாங்கள் எங்கே போகிறோன்னு சொல்லவே இல்லைல்ல, சாரி. ராமேஸ்வரம் போகிறோங்க. ராமேஸ்வரம் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பிளான்ங்கிறத நான் கன்டினியூ பண்ணுறோம். எப்போ அப்போ பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது யாராச்சும் எதாவது தவறாக நினச்சிருவாங்களே என்னமோன்னு. ஏன்னா பிரியாணிக்கு பேர் போனவங்க தான் நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள். அவங்க கடையில் வந்து சைவம் அப்படிங்கிறப்போ ஆனால் உண்மையாலுமே நல்லா இருந்தது, டேஸ்ட் நல்லா இருந்தது. எவ்வளோ ப்ரோ சாப்பாடு? ஒரு தயிர் சாதம் வந்து 60 ரூபா. சில கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறப்போ எந்த டைமு எக்காரணம் கொண்டு யாரோட மனசை புண்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை, ஒரு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு கட்சியோட கொடி வந்து அந்த இரும்பு அது கீழே விழுந்திருக்கும். அதை பற்றி நான் சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது, ஓரத்தில் கவனிக்காமல் விட்டுட்டாங்க போல் இருக்குது, யாராச்சும் ஓரத்தில் இது வந்தாங்கன்னா கண்டிப்பாக அது மேலே ஏற்றி அடிபட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருப்பேன். அது என்னோடய பாணியில் சொல்லியிருப்பேன் நான். அதை வந்து ப்ரோ அரசியல் பேசாதீங்க ப்ரோ, அரசியல் வேணாம் ப்ரோ. ஒரு கொடி மரம் கீழே விழுந்திருக்குது, அது அடிபட போகுது வர்றவங்க. ஏன்னா அது பைபாஸ் ரோடு, உங்களுக்கு எப்படி யார் என்ன வருவோம் ஓவர்டேக் பண்ணுறப்ப கண்டிப்பாக அந்த சைடு போவாங்க. அதை நான் மென்ஷன் பண்ணி தான் சொன்னேன். ஆனால் அதுக்கு அப்போ நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கவனமாக இருக்கணும். அப்படி மீறி இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நம்ம 2 வகையில் யோசிக்க வேண்டியது. நம்ம இப்படி சொல்லிட்டோம், அவங்க வேறு மாதிரியே எடுத்துக்குவாங்களோ, சப்போஸ் அப்போ வந்து நாம் இன்னும் கொஞ்சம் கவனமாக பேசணும் அப்படின்ட்டு. 3:23 தான் ஆச்சு. கிராஸ் விண்டு ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. நான் பெட்டி வேறு மாட்டிக்கிறேன்னா, ஒரு 80-90னா ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்குது. 110க்கு மேலே போகிறப்போ கொஞ்சம் பயம் வருது. தலைவரே பாக்ஸ் வாங்க தலைவரே, பெரிய பாக்ஸு
மழை வரப்போகுதுங்க. அதுக்காக தலைவர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செட்டப்லாம் பண்ணிகிட்ருக்காரு. தூக்கி என்ற பாக்ஸ்குள்ளேயே போடணுன்னா அதையும் கேட்க மாட்டேங்கிறார். நான் தலையிலாகத்தான் குதிப்பேன்னு. வண்டிக்கு பின்னாடி நிற்கிறோம், இல்லைன்னா தெரியும். அங்கே வெள்ளம் பார்த்தீங்கன்னா மேலே தெரியுதா, அப்படி கருன்னு ஆயிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 3:45 ஆயிடுச்சு. மழை வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் வழக்கம் போல் நான் மறதியில் என்னோடய ரெயின் லைனர் எல்லாத்தையும் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். வெயில்னு சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கருகுமுனுக்குது. இங்கே லேசாக கூட துளிச்சிருக்குது. மழை இன்னும் அடித்து பின்ன போகுதுன்னு எனக்கு ஒரு மனசுக்குள்ளே இருக்குது. நிச்சயமாக இன்னும் ஒரு 250 கிலோமீட்டர் இருக்கிறோம். இங்கெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சிருக்குது. சந்தோஷத்தில் அப்படி கடன்னு பேசிகிட்டு இருக்கிறேன். மஞ்சளாக வர்ற யூரின் வெள்ளையாக மாறுற அளவுக்கு மழை அடிக்க போகுது. கண்டிப்பாக நனைஞ்சு அத்தனை ஹீட்டு வெளியே போகுது. ஆனால் ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழை பேஞ்சிருக்குதுங்க. இங்கே பாருங்கள், பார்த்தாவே தெரியுது. ஆனால் இப்போ இல்லை. ஆனால் பியூட்டி என்னென்னா, நான் எந்த ரெயின் லைனரும் எடுத்துகிட்டு வரல. வழக்கம் போல் மறந்துட்டு வந்துட்டேன். அதை இதைன்னு எடுத்தேன். பட் என்ன சொல்கிறது, எவ்வளோ பெரிய காடி. என்னங்க, நாம போனால் மழை போயிடும் போல இருக்குது. செம்மையாக இருக்குதுங்க கிளைமேட். செம்ம ஜில், லைட்டாக ஜில்லுன்னு ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. பைக் ஓட்டுறப்ப இந்த மாதிரி தானே வேணும். சும்மா புழுங்கடிக்கிற மாதிரிலாம் வேண்டியதில்லை. சூப்பராக இருக்கு. பார்ப்போம். நீ இதுக்கு தாண்டி மழை போய்கிட்டே இருக்குது. நாங்கள் துரத்திக்கிட்டே இருக்கிற போய் பிடிப்போமா இல்லையாங்கிறத சற்று நேரத்தில் சொல்லப்படும். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. வேறு வழியே இல்லை. இந்த மைக்கு வச்சு தான் யூஸ் பண்ணணும். இதுக்குண்டான செட்டப்லாம் உள்ளே இல்லை. ஆனாலும் எனக்கு இது புது அனுபவம். மழை பெய்யறப்ப மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன் வீடியோ. அந்த ஒயர் மைக்கு அந்த மெத்தட் பண்ண முடியாது, இதுதான் பண்ண முடியும். பட் இது ஃபிட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு நான் எதுவுமே பண்ணல. இப்படி திடீர்னு மழை வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஒர்க் ஆகுதா? ஹலோ. ரைடு ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இப்போத்துக்கும் பயங்கரமான வித்தியாசம். செம்மையாக இருக்குது ப்ரோ. நான் அவர்கிட்ட பேசுகிற மாதிரி உங்கள்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறேன். உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அப்படியே சல்லுன்னு அடிக்குது. ஆனால் பெருசாக மழை பேஞ்சு நின்றுருக்குது. லைட்டாக தான் தூரிட்டு இருக்குது. ஆனால் ஒவ்வொரு துளியோட அளவும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. டப்புன்னு அடிக்குது. ஓ, நான் வேற இந்த ரெயின் லைனரா, இது என்ன சொல்கிறது, இது என்ன பொறிக்காயத்தை போட்டு நான் படுற பாடு இருக்கு. பின்னாடி வர்ற தினேஷ் சொல்கிறாரு, என்னை யாரோ கட்டி பிடிச்சிட்டு வர்ற டபுள்ஸ் போகிற மாதிரி இருக்குது. அப்படியே பேராசூட் மாதிரி கொடை மாதிரி விரிஞ்சிக்கிச்சு. உண்மையால சொன்னால் இது என்ன மெட்டீரியல்னா, நம்ம பொறி கட்டி கொடுப்பாங்க இல்லையா ஒரு பேப்பரு, அதில் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக, ஜிஎஸ்எம் அதிகமாக இருக்கிற அந்த மாதிரி ஒரு காகிதம் தான். இங்கே பாருங்க, ஆனால் கலர் மட்டும் வேறு லெவலு. எனக்கு தெரிஞ்ச அப்படியே அந்த அனுமார் நெஞ்சை கிழிக்கிற மாதிரி ரெண்டாக பொழந்துட்டு போயிருன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த வேகம் கூட பத்தாது, ஒரு 80லேயே மெயின்டைன் பண்ணிக்குவோம். என்ன 7 மணிக்கு போகிறது, ஒரு 8 மணிக்கு போய் சேருவோன்னு நினைக்கிறேன். இங்கே என்ன சொல்ல, அவ்வளோதான். நான் ஒரு பிரேக்கை போட்டேன் கொஞ்சம் நேரம். இது எல்லாம் செட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 25 நிமிஷம் ஆகிடுச்சு. என்னமோ சத்தம் ஹெலிகாப்டரில் வர மாதிரி பட்டன்னு அடிச்சிட்டு இருக்குது. கேட்குதா? இங்கே பாருங்க. ஓ, எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த ரயில் லைனரில் என்னோடய பேக்கில் தான் இருக்கும். அதை லாஸ்ட்டாக 1-2 போகிறப்ப எதுக்கோ எடுத்து வெளியே வச்சவன் அப்படியே மறந்து தொலைச்சிட்டேன். மழை பெய்யாத காலத்துலலாம் எடுத்துகிட்டு போனேன், மழை பெய்கிற காலத்தில் விட்டுட்டு வந்துட்டேனே. ஆனால் நல்லா தான் இருக்குது. பேண்ட்டு நனைஞ்சிருச்சு. இந்த ரைடிங் ஜாக்கெட் என்ன ஆகும்னு தெரியல. இதெல்லாம் அப்படியே நடந்து போகிறப்போ இல்லை ஒரு சைக்கிள் அந்த மாதிரி போகிறதுக்கு மட்டும் யூஸ் ஆகுன்னு நினைக்கிறேன். அப்பா, எத்தனை போலீஸு, எல்லா பக்கம் போலீஸ். மதுரையில் அந்த முருகர் மாநாடு நடக்குது இல்லைங்களா, அதனால் எல்லா பக்கம் ஹைவேஸில் பார்த்துட்டு இருக்கிற எல்லா பக்கமே போலீஸு. ஆனால் உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு மாநாடோ இல்லை ஒரு தலைவர்கள் வர்றப்போ பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ்காரங்கள்லாம் நின்றுட்டுருக்காங்களா, ரொம்ப பாவமாக இருக்குதுங்க. எங்கேயும் போக முடியாது. அவங்களுக்கு தண்ணி இருக்கா, சாப்பாடு இருக்குதா, எதுக்கும் கேரண்டி சொல்ல முடியாது இல்லையா. ஏன்னா அவங்க இருந்தே தான் ஆகணும். கொஞ்சம் சிரமம்தான், எல்லா வேலையிலையும் சிரமம்தான். இந்த வேலையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிரமம் இருக்குது.
பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ரோட்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணி ஒரு சின்ன ரோட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். நாங்கள் மதுரைக்குள்ளே பூந்து வந்திருந்தா ராமேஸ்வரம் வேறு ரூட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் இங்கே வந்ததுனால எங்களுக்கு இந்த மாதிரி ரோட்டில் கட் பண்ணி இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போய் அந்த மெயின் ரோட்டில் கனெக்ஷன் ஆகும்னு நான் நினைக்கிறேன். உண்மையாக பொய்யான்னு தெரியல. மணி 5:30 தாங்க ஆச்சு. ஆனால் என்னமோ மணி ஒரு 7-7:30 மணி ஆன மாதிரியே ஒரு வெளிச்சம் அவ்வளோ கம்மியாயிடுச்சு. இன்றைக்கி சீக்கிரமாக வந்து இரவு வருகிறது. நைட் ஆனால் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்ட முடியாது, அளவாக தானே ஓட்ட முடியும். 2 பக்கம் புளிய மரத்தோட இந்த ஊரே சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் இப்படி பார்த்தீங்கன்னா மதுரை 23 கிலோமீட்டர்னு போட்டிருக்குது. நாங்கள் மதுரையை தாண்டி ஒரு போட்டு மறுபடி மதுரையை நோக்கி தான் போயிட்டுருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அந்த ரோடை கொண்டு போய் ஜாயின் பண்ணோன்னே இப்படி தான் பண்ணும் போல் இருக்குது. இங்கேருந்து மதுரைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மதுரை விட்டு தாண்டி சுற்றி கூட்டிகிட்டு வந்து இப்போ மறுபடியும் மதுரை வழியாகவே கூட்டிகிட்டு போகிற அப்படியாட்டிருக்குது. இவரை மேப்பை பாருங்கன்னு சொன்னால் வண்டியில் இருக்கிற பெட்ரோல் தீர்ந்தது தான் மிச்சம். சொல்லுது. பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? ஐயனாரா? ஓகே ஓகே ஓகே. அது இந்த இன்டர்காமில் கனெக்ட் ஆகிருக்கிறோம். அவர் பேசுகிறது எனக்கும் கேட்டுட்ருக்கோம். நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டோம். சரி வரட்டுமா? ஓகே ஓகே. ஹாப்பியா? நீ பார்த்தி விலாக்கர்னு சொல்லிட்டு போட்டு பாரு, நீ வருவேன். இதுக்காக கட் பண்ணாமல் நான் போடுவேன். பார்த்தி பாட்டி இல்லை, பார்த்தி விலாக்கர். அதெல்லாம் வேணாம், நீ செக் பண்ணிப்பாரு. இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணிப்பார். ஓகே ஓகே. எவ்வளோ ஒரு கிராமத்தில் எவ்வளோ வெள்ளந்தியாக இருக்கிறாங்க பாருங்கள் பசங்கள்லாம். இப்போ அந்த பையனுக்கு வந்து அவனை நான் வீடியோவில் காட்டோன்னு சொல்லி ஒடியாந்த பையன் வந்து உடனே பார்த்துட்டு சரி அதுக்காக தான் நான் வீடியோ எடுத்தேன். இப்போ இந்த சேனல் பேர் தெரிஞ்சே ஆகணுங்கிறக்காக என்ன பண்ணுறான்னா எழுதி கொடுக்க சொல்லி எழுதி கொடுப்பாங்கிறான். சரி இந்த பையன் சந்தோஷத்துக்காவது நான் இந்த கிளிப்ஸ் போடுவேன். கூகுள் சுற்றி காட்டுதுங்கோ. எங்களை இன்னைக்கு குனிய வச்சு கும்பாபிஷேகம் பண்ணோன்னு முடிவு பண்ணிருச்சு. கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த கூகுள் மேப்பை கரெக்டாக பார்த்துருந்தா இத்தனை பிரச்சனையே இல்லை. முன்னாடி போகிறவரே காது கேட்குதா? பெரியவரே உங்களை கூப்பிடுறாங்க. என்ன கூப்பிடலடா. உங்களை தான் பெரியவரே, காது கேட்கலையா? பெரியவரேன்னு சொன்னது மட்டும் இல்லாம காது கேட்கலையான்னு வேற கேட்கிறாடா. அடுத்து கண்ணு தெரியாதான்னு கேட்கறதுக்குள்ள திரும்பி பார்த்தாங்க. எல்லாமே வித்தியாசமாக இருக்க வீடுகள்லாம். கூகுள் மேப்லேயே இல்லாத ஊருக்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு வர்றையே ஐயா கூகுள். எங்களுக்குன்னே இன்னைக்கு ஸ்பெஷலாக ரொம்ப நேரமாக தான் இப்படி தாங்க சுற்றிட்டு இருக்கிற விக்ஸ் மிட்டாய் மாதிரி. நான் வரல. நான் இவங்க பசங்களோட ஒரு 2-10 ஹவர் விளையாண்டு வர்றேன். நீ ராமேஸ்வரம் போய் என்ன பண்ண போகிற? சூப்பராக விளையாடுறானுங்க பசங்க. இடம் பாருங்க எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு. பட்டியாடா குட்டி போட்டாடா. இது செம்பரி ஆடு தானே? இது குறும்பை ஆடா? குறும்பை ஆடுகள் 2க்கு. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க? எங்கே கொண்டு வந்து விட்டுருக்குது பார்த்தீங்களா கூகுளு? இது நான் ஸ்பிட்டி வேலி போய் ஓட்டிக்கிறேன்டா. நான் ஏன்டா இங்கே ஓட்டணும்? ஐயோ டப்பா டான்ஸ் ஆடுது. அதாவது பின்னாடி இருக்கிற டப்பாவை சொன்னேன். இது என்னடா இங்கே கூட்டமாக இருக்குது? அப்பா கடை. ஏற்கனவே அவங்க திண்டாடிக்கிட்டு வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ரோடு போட்டு கொடுக்குறது இல்லையா? என்னங்க நீங்கள்? எப்பாடே சாமி, இந்த மெயின் ரோட்டை காட்டுறதுக்கு 2 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் கூட்டிகிட்டு வந்துட்டேன் நீ என்னைய. நமக்கு அப்பப்போ லைட்டாக ஹிந்தி வரும் 1-2 இந்த அந்த பைபாஸ்லேருந்து இந்த பைபாஸ் பிடிக்கிறதுக்குள்ளே நமக்கு சுண்ணாம்பாய் போச்சு. பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெளிச்சம் இருக்குது. ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா என்னோடய விண்ட்ஷீல்டில் பாருங்கள், அப்படியே அந்த வெளிச்சம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. எப்போ அது என்ன இப்படின்னு கை வச்சது? ஐயோ, இதில் இருந்தால் எந்த இதுவும் போயிடுங்க. என்னோட மோட்டோ எட்ஜ் 20 அந்த மொபைல் ஃபோனில் இருக்கிற கேமரா போயிடுச்சு. இது அவ்வளோ வைப்ரேஷனு. இதை மாற்றி ஆகணும். மாற்றிடுவோம் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு இதில் மாற்றிடுவோம். தெலுங்கானாக்காரன் பாருங்க பட்டை கிளப்புறேன். என்னையா ஓட்டுற நீ? ஓட்டுக்கலாமா? பிடிச்சிடலாமா? ஓட்டு
போயிட்டு வாங்க சும்மா ஒரு ஃபன்னு தான், வேற ஒன்றும் இல்லை. அவர் முன்னாடி ஜாலியாக போட்டு அப்போ நம்ம பொறுமையாக போவோம். ஈரக்கோட மாற்ற மறந்துட்டேன் நான். ஒரு சம்பவம் வெளுன்னு வெளுத்துட்டு வந்ததில் என்ன தெரிகிறது, ஒரு லைட் இங்கே இப்படி இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா கல்றுச்சு. எப்படி கட் ஆயிடுச்சா? கிளாம்பே கட் ஆயிடுச்சு. ஏதாவது ரெடி பண்ணணும். நல்ல வேலை இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது. இல்லைன்னா அடியில் சுற்றிக்கிட்டே இருந்தது, போய் சிக்கி இருக்குமோ என்னென்னு தெரியல. என்னடா தயாரிக்கிறீங்க? எங்கே விளக்கு பார்த்துட்ருக்குது பாருங்க. ஓஹோய், பாம்பன் பாலத்தில் நுழைய போகிறோம். இது பாம்பன் பாலம் தானே? ஆமாம், இங்கே இருக்கிறது ஒரே பாலம் தான். பாம்பன் பாலத்தில் என்ட்ராயிட்டாங்க காய்ஸ். ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 8:10. ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு அப்புறம் பாலத்தில் என்ட்ராகிறோம். நைட் டைமில் நான் என்ன காட்டுவேன் உங்களுக்கு? ஒன்றும் காட்ட முடியாது. நண்பர்களே, இப்போ தான் ஒரு விஷயம் பார்த்தேன். பாம்பன் பாலம் அப்படின்னு பெருமையாக பேசிட்டு வந்தேன். பாடா டே, உங்கள் வெளியூர்காரங்களுக்கு தாண்டா இது பாம்பன் பாலம். எங்களுக்கு சரக்கு அடிக்கிற இடம்னு சொல்லிட்டு ஒரு 4-5 டிக்கெட்டு அப்படியே அங்கங்கே உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்குதுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:15. ஒரு வழியாக ரூமுக்கு வந்துட்டோம். பிதிக்கி எடுத்துட்டாங்க அந்த மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஒரு பாலத்துக்கிட்ட அந்த லைட்டு ப்ராப்ளம் ஆச்சு இல்லைங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூராமே சிங்கிள் ரோடாக போயிடுச்சு. சிங்கிள் ரோடுனா அந்த பக்கம் ஒரு வண்டி, இந்த பக்கம் ஒரு வண்டி வரும். ஒருத்தருமே வந்து லோ பீம்லேயே கிடையாது. எல்லாமே ஹை பீம் போட்டு எதையுமே மைனஸ் பண்ணவே இல்லை. பயங்கரமாக இருந்தது. ஒரு மாதிரியாக திணறிட்டோம், அதுதான் உண்மை. ஒவ்வொரு வண்டியிலையும் 10 லைட்டு. ரூம் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து விழுந்தீங்கன்னா இந்த செவத்தில் முட்டிக்குவீங்க. 10க்கு 10 ரூமு, அவ்வளோதான் ரூமு. ஆன்லைனில் பார்த்தாரு 1500 இருந்தது. ஃபோன் பண்ணி கேட்டப்போ நீங்கள் ஆன்லைன்லாம் பண்ண வேண்டாங்க, நேர்லேயே வாங்கிட்டாங்க. அப்புறம் இவர்கிட்ட கேட்டார், ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன வண்டிக்கு பார்க்கிங் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரின்ட்டு வந்து பார்த்தா எங்கெல்லாம் மொட்டையை நிறுத்தி வச்சுருக்குறோம். ஒரு சில பேர் கேட்கலாம், ராமேஸ்வரம் எதுக்கு ப்ரோ வந்தீங்க, இதை கோயிலுக்கு அப்படின்னு கேட்பீங்க. கோயிலுக்கெல்லாம் வரல, நமக்கு வந்து தனுஷ்கோடி வரணும், அதுதான் ஆசை. ரொம்ப நாளாக பிளான்லேயும் இருந்தது. ஏன்னா தனுஷ்கோடி காலையில் ஏர்லியாக போய் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்மளோட எண்ணமே. அதனால் நாளைக்கு காலையில் அதை பண்ண போகிறோம். அப்புறம் நாளைக்கு என்ன ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். ஜெய்ஹிந்த். தனுஷ்கோடி காலையில் ஏர்லியாக போய் எடுக்கிறப்ப அது வேறு விதமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நல்லபடியாக இருக்கணும். நம்மால் வந்து சப்போர்ட் பண்ணார்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன். பயங்கரமாக பண்ணுவார் சப்போர்ட். இன்றைக்கி வச்சு செஞ்சுட்டார் நம்மளை. எல்லாம் பிதுங்கி வெளியே வந்து ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆகிடுச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை.